பரலோகம் எப்படி இருக்கும் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? வேதாகமம் அதை பற்றி என்ன சொல்கிறது தெரியுமா? வாங்க 9 அற்புதமான உண்மைகளை பார்ப்போம். 1. பரலோகம் என்பது தேவனுடைய பிள்ளைகளின் நித்திய வீடு. இயேசுவை விசுவாசித்து அவரை பின்பற்றுகிறவர்களுக்காகவே இந்த இடம் ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளது. 2. பரலோகத்தை இயேசுவே நமக்காக ஆயத்தப்படுத்துகிறார். நான் உங்களுக்காக இடத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன் என்று இயேசு நேரடியாக வாக்குத்தத்தம் கொடுத்தார். 3. பரலோகம் ஒரு உண்மையான நகரம். அது வெறும் மேகங்களால் நிறைந்த இடம் அல்ல, தேவனால் கட்டப்பட்ட மகிமையான பரிசுத்த நகரம், புதிய எருசலேம். 4. பரலோகம் எண்ணிலடங்காத மக்களால் நிறைந்திருக்கும். எல்லா இனம், கோத்திரம், மக்கள், மொழியிலிருந்தும் மீட்கப்பட்டவர்கள் அங்கே தேவனை ஆராதிப்பார்கள். 5. அங்கே கண்ணீரும் இல்லை, துக்கமும் இல்லை, வேதனையும் இல்லை. தேவன் தாமே ஒவ்வொரு கண்ணீரையும் துடைத்து விடுவார். 6. பரலோகத்தில் மரணத்திற்கு இடமே இல்லை. மரணம் என்றென்றைக்கும் ஒழிக்கப்பட்டிருக்கும். 7. பரலோகம் சொல்ல முடியாத மகிமையால் நிரம்பியுள்ளது. தங்க வீதிகள், முத்து வாசல்கள், விலை மதிப்பற்ற கற்களால் அலங்கரிக்கப்பட்ட நகரம் என்று வேதாகமம் விவரிக்கிறது. 8. பரலோகத்தில் நாம் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வோம். தேவனுக்குள் நித்திரையடைந்த நம் அன்புக்குரியவர்களை மீண்டும் சந்திக்கும் நம்பிக்கையை வேதாகமம் தருகிறது. 9. பரலோகத்திற்கு செல்ல ஒரே வழி இயேசு கிறிஸ்துவே. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி. இந்த 9 உண்மைகளில் உங்களை அதிகமாக ஆச்சரியப்படுத்தியது எது? அல்லது பரலோகத்தை பற்றி வேதாகமத்தில் உள்ள வேறு எந்த உண்மையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்? கமெண்டில் சொல்லுங்கள்.